அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் நடக்க இருப்பதை தவிர்க்க இயலாது. சனி, ராகு, கேது, சுக்கிரனின் ஆட்டம் இனிதான் ஆரம்பம் என்று பல்வேறு வகையான மாறுதல்களை இந்த நவம்பர் மாதத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளில் பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. 5 கிரகநிலைகள் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்றன. மற்ற 4 கிரகநிலைகளில் மாற்றம் இல்லை என்றாலும் இந்த தருணத்தில் சனி முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலம் பெறக்கூடிய சனியின் அமைப்பும் மிக அதீத பலத்துடன் ராகு, கேது சம கிரகங்களில் சஞ்சரிப்பதால் ராகு கேதுவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது. சுக்கிரன் தனது பகை வீட்டை விட்டு விலகுவதால் எப்பேற்பட்ட மாற்றமானது மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சனி பகவான் மிக வலுவாக ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். 10ஆம் இடத்தில் முழு ஆட்சி பலம் பெற்ற சனியின் அமைப்பு காரணமாக இனி எந்த விதமான தடையும் தாமதமும் உத்தியோக ரீதியான பணிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. புதிய வேலை வாய்ப்பு போன்ற முயற்சிகள் கை கொடுக்கும் விதத்தில் அமைய போகின்றன. உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புல நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக ஒத்துழைப்பு என்பது சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் அதீதமாக கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனி பகவான் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் முழு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமைவதால் அனைத்து விதமான பணிகளையும் நேர்த்தியாக செய்து லாபத்தை பல மடங்கு உயர்த்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த தருணத்தில் சரியான முடிவை தைரியமாக எடுப்பதற்கான வாய்ப்பை முழு ஆட்சி பலம் பெற்ற சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு, கேது 2 கிரக நிலைகளும் தனது சம பலம் கொண்ட கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் மிகப்பெரிய மாற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் எதிர்பாராத பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாருங்க. ஏனென்றால் சப்தம பார்வை ரூணரோக சத்ருஸ்தானத்தில் கிடைக்கிறது. ரூணரோக சத்ருஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது விரயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக விரய செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. திருமண தடைகள், குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்ட தடை அனைத்துமே விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான நிகழ்வு மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது. ராகுவால் சில விரய செலவுகள் அதிகரித்தாலும் மோட்சக்காரகரான கேது அவரை கட்டுப்படுத்துகிறாருங்க. சப்தம பார்வையால் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் விரய செலவுகள் முதலீடுகளாக மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவேதான் ராகு கேதுவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் முழு ஆட்சி பலம் பெற்ற சனியும் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. 4ஆம் இடம் மற்றும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக பல பாதிப்புகள் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருப்பது பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. குரு பகவானின் சுப பார்வை அதீதமாக 5, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானம், சப்தமஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் கிடைப்பது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்ப ரீதியாக புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் கூடிய விதத்தில் அமைய போகிறது. சொந்த வீடு, வீட்டு மனை வாங்குவதற்கான யோக
யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அலைச்சல் குறையும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் அணுகுவதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்திலிருந்து விலகி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறாருங்க. மாதத்தின் முற்பகுதியில பெரும்பாலும் இவர் அதீதமான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சப்தம ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவர் அஷ்டமத்திற்கு சென்றாலும் ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். எனவே அவர் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதால் மேசராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. மற்றொரு ஆட்சி வீடான விருச்சக ராசியில் அவர் ஆட்சி பலம் பெறுவது விவசாயத்துறை ரீதியாக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க. செவ்வாயின் பார்வையானது ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது. தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுங்க. அப்படி செவ்வாயினுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள கொடுக்கல் வாங்கல் விஷயம், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பஞ்சாயத்து போன்றவை அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சுக்கிரன் மிக வலுவாக அவரது பகை வீடான சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியிலிருந்து விலகி 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. கன்னி ராசியில் நுழையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலும் அவரது பகை வீட்டில் சஞ்சரித்ததால் பெரிய அளவிற்கு நன்மை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பில் சஞ்சரித்தார். தற்போது ரூணரோக சத்ருஸ்தானத்தில் நுழையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு சப்தம பார்வை விரயஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல சிரமங்கள் சங்கடங்கள் விலகுகிறது. புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். மறைமுகமாக இருந்த தொல்லைகள் உங்களை விட்டு விலகுங்க. புதிய யூகங்கள் அனைத்தையும் மேற்கொள்ளலாம். அவை அனைத்துமே உங்களுடைய எதிர்கால வெற்றியை வழிவகை செய்யக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது. புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் மிக வலுவாக பெரும்பாலும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது சற்று உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அறிவுபூர்வமாக முடிவெடுக்காமல் உணர்ச்சி வசப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் அதீதமாக உள்ளது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்துதல் நல்ல பலனை கொடுக்கும். புதனின் சப்தம பார்வை தனஸ்தானத்தில் கிடைப்பதால் குடும்ப உறவுகளை கையாளும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மேலும் இந்த தருணத்தில் சூரியனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சென்று மறைகிறாருங்க. சூரியன் அஷ்டமத்திற்கு செல்வது சில அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. ஏனென்றால் அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய், சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கும் போது தேவையில்லாத கருத்து மோதல்களும் மன வருத்தமும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். மற்றபடி அனைத்துமே சாதகமாக தான் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நவம்பர் மாதத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.